ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு மிளகு குழம்பு வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் 2 வரமிளகா போட்டுக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலேயே கருவேப்பிலை வந்துட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வதக்கிட்டே இருக்கையிலேயே மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். சளி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுனாக்க இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு இதை அரைச்சிட்டு காட்டுறேன் நான். இப்போ நான் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு வந்து ஒரு 10 பல் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் எம்டியாக கூட செய்யலாம். மஞ்சள் பூசணிக்காய் போடாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் பூசணிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. வேகணும், காய் வந்து வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெந்தோன்னா நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். நம்ம வந்து புளி நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், அதாவது குழம்பு பொடி இருக்குது இல்லையா, அது வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து புளி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். 2 மினிட்ஸ் வந்து கொதிச்சிருச்சு. நம்ம புளி வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் புளி வந்து ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், மிளகு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.